இன்றைய தினம் எஸ்டிபி கட்சி திருச்சி மாவட்டத்தின் சார்பாக திருச்சியில் உள்ள மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட ஃபாத்திமா நகர், அருணாச்சல நகர், லிங்கா நகர் போன்ற பகுதிகளிலே, சந்தோஷ் எஸ்டேட் போன்ற பகுதிகளிலே மழைநீரினுடைய பாதிப்பின் காரணமாக மக்கள் வீட்டிலிருந்து வெளிவர முடியாத அளவிற்கு தண்ணீர் அவர்களுடைய வீடுகளுக்குள் புகக்கூடிய அளவிற்கு மிக மோசமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து நாங்கள் மக்களுக்குண்டான நிவாரணப் பொருட்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். காய்கறி, பால், பிஸ்கட், பிரெட் போன்ற பொருட்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் குழந்தைகளை வீட்டில் வைத்திருக்கக்கூடிய வீடுகளில் கூட அந்த பாலை காய்ச்சுவதற்குண்டான எந்த விதமான சௌகரியங்களையும் இல்லை என்று பெண்கள் நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று சில இடங்களில் ரொம்ப இன்டீரியராக இருக்கக்கூடிய இடங்களில் அந்த மக்களால் அங்கேருந்து வேறு ஏதாவது அவங்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட அங்கே போட்டு கூட இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி பகுதிகளில் எங்களுக்கு படகை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர்களுக்கு அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த பகுதியிலிருந்து அவர்கள் தற்காலிகமாக இந்த தண்ணீர் வடியும் வரை அவருடைய உறவினர்கள் வீட்டிலேயோ தெரிந்தவர்கள் வீட்டிலேயோ தங்கிக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில இடங்களில் இப்போ மதியம் 3 மணி வரைக்கும் ஆயிடுச்சு, உணவு எங்களுக்கு சேரலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ உணவு, தண்ணீர், அதே போன்று அத்தியாவசியமான பால் பொருட்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது. பல இடங்களில் அந்த தண்ணீர் போகக்கூடிய மதகுகளை அடைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் அல்லது ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால தண்ணீர் வெளியே போகாமல் மிக மோசமான சூழ்நிலை இருக்குது. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வெளியில் வரலாமான்னு பார்த்தா கிட்டத்தட்ட பெரிய ஆட்களுக்கே ஒரு 5.5 அடி இருக்கக்கூடிய ஆட்களுக்கே நெஞ்சு வரை தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று சொன்னால் அந்த குழந்தைகள்னால் வெளியில் வர முடியல. அங்கங்கே பாம்புகளுடைய நடமாட்டமும் அதே போன்று உயிர் ஜீவன்களுடைய நடமாட்டமும் இருக்கிற காரணத்தினால வீட்டிலேருந்து குழந்தைகளையும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் வெளியில் அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் உடனடியாக இந்த மாநகராட்சியினுடைய நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய நீரை அகற்றுவதற்குண்டான முழு முயற்சியை போர்க்கால அடிப்படையில் செய்தால் மாத்திரம்தான் அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய அந்த மக்களை காப்பாற்ற முடியும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னும் 2 நாள் இந்த மழை பெய்ந்தாலோ அல்லது இதே போன்று தண்ணீர் தேங்கி நின்றாலோ இந்த பகுதி முற்றிலுமாக ஒரு தீவாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய படகு, அதே போன்று இருக்கக்கூடிய எங்கெல்லாம் செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணீரில் நடந்தே போகிறோம். ஆனால் ஒரு ஆளை மூழ்கக்கூடிய அளவிற்கு தண்ணீர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் படகுல போகிறது கூட மிகவும் கஷ்டமான சூழ்நிலை ஏற்படும். மழையினுடைய வரத்து எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு தண்ணீரினுடைய போக்கும் இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம சரி செய்ய முடியும். ஆகையாக உடனடியாக அரசு துறையும் மாநகராட்சி அதிகாரிகளும் இதை கருத்தில் கொண்டு இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில், போர்க்கால அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எஸ்டிபி கட்சியின் சார்பாக இமாம் ஆர் ஹஸ்ஸான், திருச்சி மண்டல தலைவர்.